إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக நேசித்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இமாம்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிய வேண்டும், அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்கிற உன்னத இலக்கோடு அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான கூலி அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தந்தல் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்று, மிக மிக அவசியமான ஒரு உபதேசம், நம்மை நாமே சரிபடுத்துகின்ற ஒரு உபதேசம். நம்முடைய எல்லா அங்க அசைவுகளும் அது சரியாக வேண்டுமென்றால் எது சரியாக வேண்டும் என்று சொன்ன ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொடங்கினார். எப்படி? அலா 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 என்று சொன்னால் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், உன்னிப்பாக கேளுங்கள், உங்கள் சிந்தனைகளை சிதறவிடாதீர்கள். நான் சொல்ல போகிற விஷயம் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை சொல்லுகின்ற வார்த்தை தான் அலா என்கிற வார்த்தை. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, நிச்சயமாக நம்முடைய உடம்பில்
அல்லது மனித உடம்பில் ஒரு முதுகா இருக்கிறது. முதுகா என்று சொன்னால் ஒரு சதை பகுதி. அந்த சதை பகுதியை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இதா ஸலஹத் ஸலஹ ஜஸது குல்லுஹு. அந்த சதை சரியாக இருக்குமானால் உங்களுடைய எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்கும். இதா ஃபஸதத், அந்த சதை பிண்டம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் எல்லாமே கெட்டு போய்விடும் என்று பெருமானார் சொல்லி நிறுத்திவிட்டார். நமக்கெல்லாம் இந்த ஹதீஸ் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற ஹதீஸாக இருந்தாலும் முதன்முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழருக்கு சொன்ன உபதேசம், இந்த செய்தியை சொல்கிறார். சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியத்தோடு எதிர்பார்ப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாயிலிருந்து அந்த பகுதி எந்த பகுதி என்பதை சொல்வார்கள் என்று காத்து கொண்டிருந்த பொழுது பெருமானார் மீண்டும் சொன்னார்கள், அலா, தெரிந்து கொள்ளுங்கள் சஹாபாக்களே, என் அருமை தோழர்களே, வஹிய கல், அந்த சதை பிண்டம் என்பது வஹிய கல், உள்ளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படியானால் நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும், பார்க்கின்ற பார்வையாகட்டும், பேசுகின்ற பேச்சுக்களாகட்டும், அல்லது இன்ன பிற உறுப்புகளாகட்டும், இவை அனைத்துமே எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவன் உள்ளத்தை சார்ந்திருக்கிறது. எனவேதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் கல்பு மாலிக் என்று சொன்னார்கள். உள்ளம் என்பது அரசன் என்று சொன்னார்கள் பெருமானார். மற்ற உறுப்புகள் எல்லாம் அந்த அரசன் சொன்னதை கேட்குகின்ற சிப்பாய்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த உள்ளம் எதை சொல்கிறதோ, எதை நினைக்கிறதோ அதை செயல்முறைப்படுத்துவது மற்ற உறுப்புகள். நம்முடைய உள்ளத்திலே விரைவாக ஜும்மாக்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், உபதேசங்களை கேட்க வேண்டும், அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய உள்ளங்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த ஜும்மாவுக்கு விரைவாக வந்திருக்கிறோம். சில உள்ளங்கள் பிறகு போய்க்கிறலாம், 2 ரக்காத் தொழுதுக்கிறலாம் என்று சில உள்ளங்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் அவர்கள் தாமதமாக வருகிறார். எனவே நம்முடைய எல்லா விதமான அங்க அசைவுகளும் உள்ளம் சார்ந்துதான் இருக்கிறது. அவனுடைய பேச்சுக்களாகட்டும், அவனுடைய செயல்பாடுகளாகட்டும் எல்லாமே. ஒருவன் புறம் பேசுகிறான், கோல் சொல்கிறான், கேலி செய்கிறான், பொய் சொல்லுகிறான், அவதூறு பரப்புகிறான், கெட்ட வார்த்தைகளை திட்டுகிறான் என்று சொன்னால் உள்ளத்தில் வருவதை வெளிப்படுத்துகிறான். நல்லதை சொல்கிறான், குர்ஆன் ஓதுகிறான், உண்மையை சொல்கிறான், இதெல்லாம் உள்ளத்தை சார்ந்த விஷயங்கள். எனவே நம்முடைய எல்லா விதமான விஷயங்களும் உள்ளம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தீமை செய்கிறான் என்று சொன்னால் முதலாவதாக அவன் உள்ளத்தில் அதை பதிவு செய்து விடுகிறான். அந்த உள்ளத்திலே பதிவு செய்த அந்த விஷயத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறான். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு வாலிபன் வருகிறார். இறை தூதர் அவர்களே, ஈதன் பி ஸினா, நான் விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அந்த வாலிபர் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருந்த சஹாபாக்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பித்து விட்டார்கள். விபச்சாரத்தை கூடாது என்று சொன்ன தூதர், விபச்சாரத்துக்கு தண்டனை என்று சொன்ன தூதர், விபச்சாரத்து மக்கள் நெருங்கக்கூடாது என்கிற போதனையை எடுத்து வைக்கின்ற ஒரு தூதருக்கு முன்பாக ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் விபச்சாரத்துக்காக அனுமதி ஏற்கிறானா என்று எல்லா சஹாபாக்களும் கொந்தளித்து போனார்கள். பெருமானார் மட்டும் அமைதியாக அதை கேட்டுவிட்டு பெருமானார் சொன்னார்கள், கர்ரிபு, அந்த இளைஞனை என் அருகாமையில் கொண்டு வாருங்கள் என்று பெருமானார் சொன்னார்.
அந்த இளைஞனுடைய தோளிலே கையை போட்டுவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அதுஹிப்புலி உம்மிக், உன் தாய் தவறான முறையிலே உறவு கொள்வதை நீ விரும்புவாயா? ஒரு காலமும் விரும்ப மாட்டேன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தன் தாய் தவறான உறவு கொள்வதை விரும்ப மாட்டான். உன்னுடைய மகள் இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த மனிதனும் தன் மகள் தவறான உறவு கொள்வதை விரும்ப மாட்டான். உன்னுடைய சகோதரி எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். உன்னுடைய மாமி எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனை பக்கத்திலே இருந்த அந்த இளைஞனுடைய நெஞ்சிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வ வஃபிர் தன்பஹு வ அஹ்சின் ஃபர்ஜஹு என்கிற துஆவை சொன்னார். என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, அவனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவனுடைய கற்பிற்கு நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நபி சொல்லுகிறார், அவருடைய வாழ்விலே விபச்சாரத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்காத ஒரு இளைஞராக வாழ்ந்துவிட்டு மரணித்தார் என்று சொல்கிறார். எனவே இந்த சம்பவத்தில் நமக்கு எதை பெருமானார் உணர்த்துகிறார் என்று சொன்ன நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனுக்காக செய்த முதல் துவா, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, யா அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயா. இது சரியில்லைன்னா எதுவுமே பரிசுத்தமாக இருக்காது. இது சரியில்லைனா என் பார்வை பரிசுத்தமாக இருக்காது. இது சரியில்லைனா என் வாய் சரி இருக்காது. இது சரியில்லைனா என்னுடைய மற்ற உறுப்புகள் எதுவுமே சரி இருக்காது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அந்த இளைஞனுக்கு செய்த துவா என்ன? யா அல்லாஹ் அந்த இளைஞனுடைய கல்வை, அந்த இளைஞனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக இறைவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசித்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா செயல்பாடுகளுமே உள்ளம் சார்ந்துதான் இருக்கிறது என்பதற்கு குர்ஆனிலே ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வமை யுரிதுல்லாஹு அய்யஹ்தியஹு, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவை நாடுகிறான், ஹிதாயத்தை நாடுகிறான் என்று சொன்னால் வயஸ்ரா சத்ரஹு லில் இஸ்லாம், அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்துகிறான். எதற்கு? இஸ்லாத்தை ஏற்பதற்கு. இஸ்லாம் போவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துகிறான். நீங்கள் 1000 முறை அல்லாஹ்வை பற்றி பேசினாலும் சரி, இஸ்லாத்தினுடைய தனிப்பெரிய இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள் தனி சிறப்புகளை குறித்த இடத்திலே சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் இஸ்லாத்துக்கு வரமாட்டான். என்ன காரணம்? அது அல்லாஹ் சொல்றான், ஒமை யுரித் அய்யுதில்லஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா வழிகேட்டை நாடிவிட்டானோ எஜ்அல் சத்ரஹு லையிகா வ ஹரஜா, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னா அப்படியே ஒரு லையிக்னா இறுக்கமாக்கி விடுகிறான். அது இஸ்லாம் என்பது அவனுடைய உள்ளத்திலே சேராது. ஆனால் அல்லாஹ் தஆலா சில நபர்களுக்கு சில விஷயங்கள் சொன்ன உடனேயே அவன் மார்க்கத்துக்கு தழுவுகிறான். என்ன காரணம்? அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விசாலமாக வச்சிருக்கிறான். அப்போ ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதும் அதை மறுப்பதும் உள்ளம் சார்ந்த விஷயம் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது அந்த சமுதாய மக்களுக்கு இந்த மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம் என்பதை போதிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்து காட்டினார்கள். ஆனால் அந்த அற்புதங்களை கண்ணால் கண்டும் கூட அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான். பசுமாட் ஒரு ஆள் இறந்து விடுகிறார், செத்து போயிட்டார். அவன் கொன்னவன் யாருன்னு தெரியல. இப்போ கொன்னவன் யாருன்னு தெரியணும், செத்தவன் சொன்னா தான் தெரியும். அல்லாஹ் தஆலா சொல்றான்,
இறந்த மாட்டினுடைய மாமிசத்தை எடுத்துக்கொண்டு இறந்தவன் மீது அடியுங்கள், அவன் உயிர் வந்துவான் அப்படின்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. இறந்த மாமிசத்தை எடுத்து அந்த இறந்தவனுடைய உடலில் அடித்த உடனேயே அவன் உயிர் பெற்று எழுகிறான். எழுந்து தான் கொன்றவன் யார் என்பதை சொல்கிறான். இது கண்கூடாக அவர்கள் பார்க்கிறார்கள். சத்து போனவன் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவர்கள் செய்கிறார்கள், அவன் உயிர் பெறுகிறான். இதை கண்ணால் அவர்கள் கண்டும் கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்கவே இல்லை என்று சொல்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்கவே இல்லை என்று சொல்கிறான். என்ன காரணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்? சும்ம கஸத் குலூபுஹும் மின் பஅதி ஸாலிக், இதற்கு பிறகும் அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதத்தை கண்களால் கண்டும் கூட அந்த உள்ளங்கள் உருகவில்லை என்று சொன்னால், அந்த உள்ளங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? அசத் குலூபுஹும், அந்த உள்ளங்கள் இறுகி போய்விட்டன என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளும், அந்த செயல்பாடுகள் அத்தனையுமே நாம் பார்க்கிற பொழுது உள்ளம் சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை குறித்து குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகிறான். கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அல்லாஹ் பேசுகிறான். நஃப்ஸ் என்று சொல்கிறான், சதுர் என்று சொல்கிறான், கல்ப் என்று சொல்கிறான். இப்படி பல்வேறு விதமான வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பற்றி பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது சகோதரர்களே. ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு. சொர்க்கத்துக்குரிய உள்ளங்களையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த உள்ளங்களை சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், மறுமை நாளிலே எந்த செல்வங்கள் இன்றைக்கு நமக்கு பயன் தருகிறதோ, எந்த பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு பயன் தருகிறார்களோ, அந்த பிள்ளைகளும் செல்வங்களும் மறுமை நாளிலே ஒரு காலமும் பயன் தர முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாரை தவிர கல்புன் சலீம் என்கிற உள்ளத்தை தவிர என்று சொல்கிறான் அல்லாஹ். அதென்ன கல்புன் சலீம்? கட்டுப்படுகிற உள்ளம், அல்லாஹ் என்று சொன்ன உடனேயே பயப்படுகிற உள்ளம், மறுமை நாளை எதிர்பார்க்கிற உள்ளம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் வந்தால் துடிதுடித்து போகிற உள்ளம். அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்றவனுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ் என்றவனுக்கு சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அந்த உள்ளங்கள் அச்சத்தால் பயப்படும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட உள்ளம் அல்லாஹ்வை பற்றி படித்து, அல்லாஹ்வை பற்றி புரிந்து, அல்லாஹ்வை பற்றி தெரிந்து, குர்ஆனோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற உள்ளங்களுக்கு அல்லாஹ் என்று சொன்னால் அந்த உள்ளங்கள் பயப்படும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்க முடிகிற சகோதரர்களே. அப்படிப்பட்ட உள்ளங்களுடையவர்களாக நாம் அல்லாஹ் என்று சொன்னால் பயப்படவில்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளங்கள் ஒரு அச்சம் வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டது என்ற அர்த்தம். நம்ம உள்ளம் சரியில்லைன்னு அர்த்தம். அல்லாஹ்னு சொன்ன உடனேயே அல்லாஹ் மேல உள்ள அன்பு நமக்கு வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் என்று சொன்ன உடனே யார் அந்த அல்லாஹ்? அந்த சராசரங்களை பார்க்கின்றவன் அல்லாஹ். இன்றைக்கு நான் உயிரோடு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ் என்று அல்லாஹ்வை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அந்த உள்ளத்திலே அச்சம் வரும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். நபிமார்களுக்கு வந்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்ற உடனேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வருகிற பொழுது அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? பிகல்பின் சலீம். இப்ராஹிம் நபி கட்டுப்படுகிற உள்ளத்தோடு வந்தார். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று
அவன் எதை சொன்னாலும் செய்வதற்கு தயார் என்கிற நிலையோடு வந்தார் இப்ராஹிம் நபி என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் நபி எப்படி வந்தார் என்பது நமக்கு தெரியாது. இப்ராஹிம் நபி எப்படி வந்தார் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. இப்ராஹிம் நபி எப்படி வந்தார் என்பது சத்திய சஹாபாக்களுக்கு தெரியாது. இப்ராஹிம் நபி எப்படி வந்தார் என்பதை அறிந்தவன் அல்லாஹ்வும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லியிருக்கலாம், இது ஜாஅ ரப்பஹு, என்னிடத்திலே அவர் வந்தார் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லல, இது ஜாஅ ரப்பஹு பி கல்பின் சலீம் என்று சேர்த்து சொல்கிறான். காரணம், இப்ராஹிம் நபி எப்படி வந்தார் என்பது நமக்கு அதில் படிப்பினை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது ஒரு படிப்பினை இருக்கு. எப்படி ஜும்மாக்கு வர்றோம், சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி வரக்கூடாது. ஏதோ வார வாரம் போகிறாங்க முஸ்லீம்கள், அதற்காக வேண்டி போலாம் என்று வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றி உள்ளத்திலே அதை ஏற்றிவிட்டு என் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கல்புன் சலீம் என்கிற உள்ளத்தோடு வர வேண்டும் என்று அல்லாஹ் இந்த விஷயத்தை நமக்கு குறிப்பிடுகிறான். எப்படிப்பட்ட உபதேசங்களாகட்டும், அது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லப்படுகிற இடமாக இருந்தால் எல்லோரும் போகிறார்கள், நாமும் போவோம் என்கிற சடங்கு சம்பிரதாயத்திற்காக வேண்டி இல்லாமல் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் தூதரை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த சொன்ன விஷயங்கள் என் வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உள்ளத்தோடு கல்புன் சலீம் என்கிற அந்த சிந்தனையோடு வர வேண்டும் சகோதரர்களே. அதைத்தான் இங்கே சொல்கிறான் அல்லாஹ். இதை கூப்பிட்டாரு போனாரு என்பதல்ல, கல்பின் சலீம், கட்டுப்படுகிற உள்ளத்தோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த உள்ளங்கள், இந்த உள்ளத்தில் ஈமான் என்கிற சிந்தனை அல்லாஹ் இணைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த உள்ளம், அந்த உள்ளத்தை உடையவர்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் எதிர்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய எப்படிப்பட்ட சோதனையும் அவர்கள் வென்று காட்டுவார்கள். இந்த சலீம் என்கிற இந்த வார்த்தை இருக்கல்ல, அது சில்ம் என்கிற வார்த்தையும் வந்தது. அரபியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அசல் வார்த்தை 3ஆக இருக்கும், அல்லது அசல் வார்த்தை 4ஆக இருக்கும். இந்த வார்த்தையில் தான் எல்லாமே பிரியுங்க. அரபி படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், அது ஆர்வமாக படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதுக்கு மஸ்தர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 வார்த்தை தான் இருக்கும், அந்த 3 வார்த்தைக்கு எல்லா வார்த்தையும் பிரியும். ஒரு 4 வார்த்தை தான் இருக்கும், அந்த 4 வார்த்தையும் நிறைய வாசகங்களை அமைக்கலாம். சில்ம் என்கிற வார்த்தையிலிருந்து தான் இஸ்லாம் என்கிற வார்த்தை வந்தது. சில்ம் என்கிற வார்த்தையின் மூலமாகத்தான் முஸ்லிம் என்பது வந்தது. சில்ம் என்கிற வார்த்தையின் மூலமாகத்தான் சலீம் என்பது வந்தது. சில்ம் என்கிற வார்த்தையின் மூலமாகத்தான் சலாம் என்பது வந்தது. நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, ஏதோ எக்ஸ்ட்ரா ஒன்று அலிஃப் வந்திருக்கும், ஒன்று யா வந்திருக்கும், ஒன்று வா வந்திருக்கும். ஆனால் இதோடைய அசலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூணாத்தான் இருக்கும். இந்த சீனே லாமும் மீமாத்தான். இப்படி தான் அரபியினுடைய வாசம் ரொம்ப இலகுவாக புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த 3 வார்த்தைகள் 4 வார்த்தை, அந்த வார்த்தை வந்ததான் சலீம்ங்கிற வார்த்தை. சலீமுக்கு என்ன அர்த்தம், இஸ்லாமுக்கு என்ன அர்த்தமோ அதே தான் சலீமுக்கு அர்த்தம். இஸ்லாமுக்கு என்ன அர்த்தமோ அதே சலாமுக்கு அர்த்தம். இஸ்லாமுக்கு என்ன அர்த்தமோ அதான் முஸ்லீமுக்கு அர்த்தம். இப்படி ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை வைத்து சின்ன சின்ன வேறுபடுத்தி அந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். அப்போ சலீம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கட்டுப்படுகிற உள்ளம், சாந்தியான உள்ளம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத உள்ளம். அப்ப இந்த உள்ளம் உடையவர்களாகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உள்ளம் மட்டும் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னானா அவன் எப்படிப்பட்ட கட்டளைகளையும் ஏற்று செயல்முறைப்படுத்துவதற்கு அவன் தயாராகி விடுவான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான், என்ன சொன்னான், அஸ்லிம், கட்டுப்படுங்கள் என்று சொன்னான். பாருங்க, அஸ்லிம் என்கிற வார்த்தையும் சில்ம் என்கிற வார்த்தை தான். கட்டுப்படுங்கள் என்று சொன்னான். அதற்கு கல்புன் சலீமுடைய உள்ளத்தை உடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அகிலத்தை படைத்து காத்து ரட்சிக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இதோ நான் கட்டுப்பட்டேன் என்று சொல்கிறார். கட்டுப்பட்டாரா இல்லையா? தந்தை எதிர்த்தார், ஊரார் எதிர்த்தார்கள், அரசாங்கம் எதிர்த்தது, எல்லோரும் எதிர்த்தார்கள்.
பல்வேறு கட்ட சோதனைகள் நபி இப்ராஹிம் அலைஹி நபிக்கு வந்தது. மகனால், மனைவியால், வயதான அந்த பருவத்தால் பல்வேறு விதமான சோதனைகள் வந்த பொழுது அத்தனை சோதனையும் நபி இப்ராஹிம் நபி வெற்றி காட்டினார் என்று சொன்னால் கல்புன் சலீம் என்கிற இதயம்தான் சகோதரர்களே. அந்த கல்புன் சலீம் என்கிற இதயம்தான் ஒரு மனிதனுக்கு உள்ளம் சரியாக இருந்தால், அவருடைய உள்ளம் திடகாத்திரமாக இருந்தால், அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற உள்ளமாக இருந்தால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் எப்படிப்பட்ட இழப்புகளையும் அவன் எதிர்கொள்வான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலப்படுத்தவில்லையா, உங்களுடைய உள்ளத்தை நான் விசாலப்படுத்தவில்லையா, அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை நான் விசாலப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் விசாலப்படுத்தினான். இதற்கு தஃப்சீர் அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா உள்ளத்தை விசாலமாக்கி விட்டான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சட்டங்கள் கொடுத்தாலும் சரி அந்த சட்டங்களை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் எப்படிப்பட்ட சட்டங்களை போட்டாலும் சரி அந்த சட்டங்களை அதை செயல்முறைப்படுத்துவதில் பெருமானார் முனைப்பு காட்டினார்கள். ஆனால் சில சமயங்களில் அந்த சட்டங்களை மாற்றி காட்டினார், மாற்றி கேட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு கேட்டாங்க தெரியுமா? அந்த உள்ளத்துக்கு பாதிப்பு வருங்கிறதுக்கு அல்ல, நம் உள்ளத்துக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்படிங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட கட்டளையும் செயல்முறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ளத்தை கொடுத்தான். ஆனால் பெருமானார் அவர் உள்ளத்தை மட்டுமே பார்ப்பவர் அல்லவா, இல்லவா, நம்மளையும் பார்க்குறாங்க. என்ன செய்தாங்க? நமக்காக வேண்டிய சட்டங்களை மாற்றினார். என்ன அடிப்படையில்? 50 நேர தொழுகையை பெருமானார் தொழுவதற்கு தயார். ஆனால் நம்ம தயாராக இல்லை, 5 நேரம் தொழுவதற்கு தயாராக இல்லை. நம்மளை புரிஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? கம்மி பண்ணி கொடுத்தாங்க. லௌலா அன் அஷக்க அலா உம்மதி, எனக்கு இஷாவுடைய தொழுகை பிற்படுத்துவதுதான் எனக்கு விருப்பமாக இருக்கிறது, ஆனால் என் சமுதாயம் கஷ்டப்படுமோ என்கிற அடிப்படையிலேயே நான் அதை விட்டு விடுகிறேன் என்று சொன்னாங்க பெருமானார். லௌலா அன் அஷக்க அலா உம்மதி, என் சமுதாயத்துக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னானா ஒவ்வொரு உதவின் போதும் நான் சிவாக்கு செய்வதை நான் ஏவிருப்பேன் என்று சொன்னாங்க. அந்த உள்ளத்துக்கு முடியும், நம்ம உள்ளத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக வேண்டிய என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் செய்யாம விட்டாங்க, ஏவாம விட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்தை விசாலமாக்கினான். அது மட்டுமல்ல, எத்தனையோ எதிர்ப்புகள், இந்த தாவா செய்கிற பொழுது எத்தனையோ எதிர்ப்புகள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், இப்படி கடுமையான அடிப்படையில் விமர்சனங்கள், தொல்லைகள் அத்தனையும் ஒரு மனுஷன் தாங்குறானா அதுக்கு என்னங்க காரணம்? இது சரியா இருந்துச்சு, உள்ளம் சரியாக இருந்தது, உள்ளம் உறுதியாக இருந்தது. அந்த உள்ளம் உறுதியாக இருந்த அடிப்படையில் தான் அவர்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் எதிர்கொள்வதற்குண்டான துணிச்சலை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அன்பிக்கினவர்களே, இந்த உள்ளம்தான் முற்சென்ற சமுதாய மக்களுக்கும் இருந்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை எடுத்து பாருங்கள். சூனியக்காரர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை தழுவினார்கள். எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அற்புதத்தை பார்த்து சூனியக்காரங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. புறம் எச்சரிக்கிறான், மிரட்டுறான், கத்தியாக்குங்கிறான், உங்களை மாறுகால் வாங்குவேன் என்று சொல்கிறான், உசல்லி பண்ணக்கும், உங்களை சிலுவையிலே அறைவேன் என்று சொல்கிறான். ஆனால் கொஞ்சம் கூட அதிராமல், கொஞ்சம் கூட நகராமல், கொஞ்சம் கூட உள்ளத்திலே பயமில்லாமல் அந்த மக்கள் சொன்னார்கள், ஃபிரௌனே, இந்த உலகத்தில் வேண்டுமானால் எங்களை நீங்கள் மாறுகால் வாங்கலாம், எங்களை சிலுவையிலே அறையலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தால் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஃபிரௌனே என்று அந்த மக்கள் பயப்படாமல் சொன்னார்கள். என்று சொன்னால் என்ன காரணம்? கல்புன் சலீம் என்கிற உள்ளம் இருந்துச்சு. கல்புன் சலீம் என்கிற உள்ளம் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிஹிம். அல்லாஹ் தஆலா
அந்த ஈமானை அவனுடைய உள்ளங்களில் விருப்பமுள்ளதாக ஆக்கி வைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த உள்ளங்களில் விருப்பமுள்ளதாக ஆக்கி வைத்தான். ஈமான் தான் அந்த உள்ளங்களுக்கு அலங்காரமாக தெரிந்தது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, பாருங்க, சத்திய சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாங்க. என்ன காரணம்? அந்த உள்ளம் சரியா இருந்துச்சு. அந்த உள்ளம் சரியாக இருந்ததுடைய விளைவு என்ன? எப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டார். எவ்வளவு பெரிய இழப்புகளையும் சாதாரணமாக அவர்கள் எதிர்கொண்டார்கள். சுஹைப் ரோம் உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன சுஹைப் ரோம் யார்? அவர் ரோம் தேசத்தை சார்ந்த நபர். அன்றைக்கு வல்லரசாக கருதப்பட்ட ரோம் நாட்டிலிருந்து சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்காக பல மைல்கள் கடந்து மக்காவை சென்றடைந்து இந்த மார்க்கத்தை ஏற்ற சுஹைப் ரோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த காலத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிடுகிறார். வரும்போது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெஸ்ஸோட வந்தார், இந்த மார்க்கத்தை தழுவினார். அவங்களுக்கு மத்தியில் வியாபாரம் பண்ணார். வியாபாரம் பண்ணி பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இஸ்லாமிய முறைப்படி மக்காவிலே வாழ முடியவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை ஹிஜ்ரத் செய்யும்படி கட்டளை. ஹிஜ்ரத் செய்வதற்காக இவர் புறப்படுகிறார். செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு குறைஷிகளுக்கு முன்னாடி தான் போனார். ஏன்னா குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு போனாங்கன்னா விடமாட்டாங்க, பிடிச்சி உள்ளே வச்சுக்குவான், கொடுமைப்படுத்துவான். இஸ்லாத்தை விடுகிற வரைக்கும் அவனுக்கு தண்டனை தான். ஆனால் சுஹைப் ரோமியை அவர்கள் தடுக்க முடியாது. காரணம், அவர் மக்காவை சார்ந்தவர் அல்ல, அவர் வேறு நாட்டுக்காரர். அவர் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அந்த அடிப்படையில் அவர் செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் மதீனாவுக்கு புறப்படுகிற பொழுது குறைஷிகள் பிடிக்கிறாங்க. சுஹைபே, நீ மக்காவிலிருந்து வந்த, மதீனாவுக்கு போகிற, எங்கே வேணாலும் போய்க்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 13 ஆண்டு காலம் இந்த மக்காவிலே வியாபாரம் செய்து மிகப்பெரிய செல்வந்தராக மாறி எங்களுடைய மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு போய் சுகமாக வாழலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஒரு காண முடியாது. நீ போய்க்க, தப்பில்லை. ஆனால் இந்த மக்கா மண்ணிலே சம்பாதித்தாயே அத்துணை செல்வத்தையும் விட்டுவிட்டு வேண்டுமானால் நீ எப்படி ரோமிலிருந்து வந்த உடுத்த துணியோட, அந்த துணியோட வேண்டுமானால் நீ போய்விடலாம் என்று சுஹைப் ரோமை பார்த்து அந்த குறைஷிகள் சொல்கிறார். நம்மளால என்ன பண்ணுவோம்? இப்போ போகாட்டினாலும் பின்ன போய்க்கலாம், அல்லது தெரியாமல் போய்க்கலாம் என்றெல்லாம் பல யோசனைகள் வரும். யோசிக்கவே இல்லை சுஹைப் ரோமி அவர்கள். என்ன பண்ணாங்க தெரியுமா? அத்தனையும் விட்டு எப்படி மக்காவுக்கு வந்தாரோ அப்படியே உடுத்த துணியோடு மதீனாவுக்கு போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட சுஹைப் ரோம், எப்படி மக்காவிலே வாழ்ந்தார். மதீனாவுக்கு வருகிற பொழுது கையில் ஒரு 5 பைசா கூட இல்லாமல் உடுத்த துணியோடு வருவதை பார்த்த பெருமானார் சொன்னார்கள், சுஹைபே, அல்லாஹ்வோடு நீ செய்த வியாபாரத்தில் லாபம் அடைந்து விட்டாய். சுஹைபே, நீ அத்தனையும் கொடுத்தாயே, அத்தனையும் கொடுத்ததும் அவர்களுக்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாய். எனவே அல்லாஹ்வோடு நீ செய்த வியாபாரத்தில் லாபம் அடைந்து விட்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரோமை பார்த்து சொன்னார்கள் என்றால் அன்பிற்கினியவர்களே, என்ன படிப்பனை! சுஹைப் ரோமால் எல்லா சொத்துக்களையும் இழந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் பெருகு என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால், அந்த உள்ளத்தில் ஈமான் குடிகொண்டிருந்தது. உள்ளத்தில் ஈமான் போயிடுச்சுன்னா, அது நேசமுள்ள ஒரு பொருளாக மாறிடுச்சுன்னா எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். அப்போ நம்முடைய இழப்புக்கள் ஏன் நம்ம இழக்க மாட்டேங்கிறோம், ஏன் கட்டுப்பட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னானா, நம் உள்ளத்தில் இன்னும் சரியாக ஈமான் பதியவில்லை என்பதுதான் அர்த்தம் சகோதரர். ஆனால் அவர்களால் முடிந்தது. அவங்களுக்கு என்ன குடும்பம் இல்லையா? அவங்களுக்கு என்ன காசு வேணுங்கிற ஆசை இல்லையா? எல்லாம் இருந்துச்சு, பொண்டாட்டி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க, வீடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கமா குடும்பமா என்று வருகிற பொழுது அவர்கள் முக்கியத்துவம் படுத்தியது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான். காரணம் என்ன? இதெல்லாம் நிறந்த கிடையாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து பிரம்மாண்டமான வீடுகளை பார்க்கிறோம்.
அல்லாஹ் தஆலா ஒரு செகண்ட்ல நம்ம மரணித்தார் என்று சொன்னால் இதை கொண்டு போட்டு கபிரிஸ்தானுக்காக கொண்டு போக முடியும்? இயேசு ரூமிலே சுகமாக மெத்தையிலே அமர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறோமே, மரணம் என்கிற 4 எழுத்து நம்மை தழுவிவிட்டால் நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. விதவிதமாக ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமான ஆடைகள் எல்லாம் வாங்கி அணிகிறோம். ஆனால் மரணம் என்கிற 4 எழுத்து நம்மை தழுவி கொண்டால் நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். பல பட்டங்கள், பல பதவிகள், எம்ஏ, எம்பில், டாக்டர், கலைஞர், அது இதுன்னு எல்லாம் பேர்கள் வரலாம். ஆனால் 4 எழுத்து நம்மை தழுவி விட்டால் மையத்தை எப்போ எடுப்பாங்க, மையத்தை எப்போ ஜனாசத்தில் வைப்பாங்க என்று பேசுகிற பேரும் மாறிவிட்டது, அவன் ஆடையும் மாறிவிட்டது, அவன் இடமும் மாறப்போகிறது சகோதரர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஈமானின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் அவர்கள் எதையும் இழப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே தருவான் என்கிற அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளங்களே குடிகொண்டிருந்த காரணத்தினால்தான் அவர் இழப்புக்களை எதிர்கொண்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய உள்ளங்களை சரியாக நல்ல பக்குவமான உள்ளங்களாக, கல்புன் சலீம் என்கிற உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் மாறுவதற்கு அல்லாஹு தஆலா அருள் செய்யட்டும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான கேட்ட துஆ, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார், அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த மனைவிமார்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுகின்ற இறைவா, என் உள்ளத்தை நேரான மார்க்கத்தின் பக்கம் சிறப்படுத்துவாயாக என்று பெருமானார் சொன்னார்கள். இந்த உள்ளம் சருகலாம், இந்த உள்ளம் பலகீனப்படலாம், இந்த உள்ளம் தடுமாறலாம். எனவே இந்த உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்ட பிரார்த்தனை. யார் கேட்டா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. எந்த உள்ளம் சருகாதோ, எந்த உள்ளம் தடுமாறாதோ, எந்த உள்ளம் ஆபாசத்தின் பக்கம் செல்லாதோ, அந்த உள்ளத்தை உடைய உறுதியான ஈமானுடைய உள்ளத்துக்கெல்லாம் முன்னுதாரணமாக திறந்த அந்த உள்ளத்தை உடைய பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? அல்லாஹும்ம இறைவா சப்பித் கல்பி அலா தீனிக் முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்கிற துஆ சகோதரர்களே. எனவே இந்த பிரார்த்தனையின் மூலமாக நம்முடைய உள்ளத்தை சிறப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ இன்னஹு லம் யன்தஷிர் சத்ரஹு. யாருடைய உள்ளம் விசாலம் அடையவில்லை என்கிற நிலையை பார்க்கிறார்கள், யாருடைய உள்ளத்திலே ஈமானுடைய சுவையை உணராமல் இருக்கிறார்களோ, யாருடைய உள்ளத்திலே இஸ்லாம் என்கிற அந்த நூறு வெளிச்சம் நம்முடைய உள்ளத்திலே இல்லாமல் இருக்கிறார்களோ, பல் யக்ஸிர் தௌபா வல் இஸ்திக்ஃபார். அவர் தௌபாவை செய்யட்டும், அவர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யட்டும். தௌபானா பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர், விபச்சாரம், மது, கொலை, கொள்ளை போன்ற ஈடுபட்டவர்கள் தௌபா செய்யும். இஸ்திக்ஃபார்னா சின்ன சின்ன பாவங்கள் செய்யும். இதை சின்ன சின்ன பாவங்கள் செய்வதற்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றும், பெரும் பெரும் பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தை தௌபா செய்து மீண்டார்கள் என்று சொன்னால் அந்த உள்ளம் விசாலமாகும் என்று இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக குர்ஆனை ஓதுங்க. குர்ஆன் அதிகமாக நம்ம ஓத ஆரம்பித்த உடனே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே இலகிய உள்ளங்களாக, ரொம்ப சாஃப்டான உள்ளங்களாக அது மாறும். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், இமாம்கள் அல்லாஹ் என்று சொன்ன உடனே அவருடைய கண்களிலிருந்து சாறை சாறையாக தண்ணீர் வருகிறார். அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்கள் தொழுகையில் ஓதுகிற பொழுது அவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால் அது வெறும் நடிப்பல்ல, அந்த வசனங்களுடைய தாக்கம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. எனவே அதன் மூலமாக அவர்கள் கண்ணீர் சிந்துகிறார்கள். நம்ம கூட பார்க்குறோம், அழுகை எப்போ வரும்? உள்ளம் இலகுவான உள்ளங்களுக்கு தான் டக்குன்னு கண்ணிலிருந்து தண்ணி வரும். யாரோ ஒருத்தர் மௌத்தாயிட்டார், கண்ணில் தண்ணியே வரலாம், நம்ம என்ன சொல்லுவோம்? பாரு, பாப்பா மௌத்தாயிருக்கிறாரு, அழுகவே மாட்டேங்கிறான் பையன். அழுகுவோம், எல்லாத்துக்கு முன்னாடி அழுக மாட்டோம், தனியாக உட்காந்து அழுகிறான். அழுகவே ஒருத்தன் இல்லை, அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லைண்ணா, என்ன
மனுஷன் கல் நெஞ்சக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்? உள்ளம் இலகுவானால் கண்கிறது தண்ணீர். எனவே இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்ற, உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற, உள்ளத்தை இலகுவாக்கின்ற ஒரு நன்மருந்து தான் குர்ஆன். ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். உள்ளங்களுக்கு நன்மருந்து என்று சொல்கிறான். எனவே அன்பிற்கினவர்களே, குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அனாதை குழந்தைகளை பராமரியுங்கள். நம்முடைய உள்ளங்கள் இலகுவான உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் மாறும். கல்புன் சலீம் என்கிற உள்ளம் மாறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பெருமானார் துஆ செய்தார்கள். எனவே நாமளும் யா அல்லாஹ் என்னுடைய உள்ளங்கள் கல்புன் சலீம் என்கிற உள்ளங்களாக என்னுடைய உள்ளங்களை மாற்றுவதற்கு அருள் செய்ய அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே ஈமான் உள்ள உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்கள் மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சித்திகளோடு, சுஹதாக்களோடு கொண்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அகீமுஸ் ஸலாத் இன்னஸ் ஸலாத் தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் வஆখির தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.